بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. وقال رسول الله صلى الله عليه وسلم: ولا تحاسدوا ولا تباغضوا ولا تقاطعوا وكونوا عباد الله إخوانا. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. விரோதத்திலிருந்தும் பொறாமையிலிருந்தும் நம்முடைய உள்ளத்தை எப்படி தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கருப்பொருளாக கொண்டு சென்ற வாரத்திலே சில விடயங்களை நாம் பார்த்தோம். பொறாமை ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த இரண்டு ஹதீஸ்களையும் நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும் என்று இரண்டு ஹதீஸ்கள் சொல்லப்பட்டது. அதில் முதலாவது ஹதீஸ், அல் ஹஸது யஅகுலுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நாருல் ஹதப். நெருப்பு எவ்வாறு விறகை கரித்து விடுகிறதோ அதுபோன்று நாம் செய்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை பொறாமை கரித்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இரண்டாவது ஹதீஸ், அல் ஹஸது வல் ஈமானு லா யஜ்தமிஆன். பொறாமை குணமும் ஈமானும் ஒன்று சேராது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எந்த உள்ளத்தில் ஈமான் இருக்குமோ அந்த உள்ளத்தில் பொறாமை இருக்காது. எந்த உள்ளத்தில் பொறாமை இருக்குமோ அந்த உள்ளத்தில் ஈமான் இருக்காது. பொறாமை உண்டாகுவதற்கான அடிப்படை காரணிகளாக 5 காரணிகளை சொல்லுவார்கள். அதில் முதலாவது காரணி, ஷைத்தானின் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் விரோதமும் பொறாமையும் ஏற்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் விரோதத்தை விதைக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அவன் ஏற்படுத்தக்கூடிய அந்த வஸ்வசாக்களின் மூலமாகத்தான் இந்த பொறாமை உணர்வு என்பது ஏற்படுகிறது என்பதாக அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆக ஒருவர் ஷைத்தானுக்கு வழிபட்டு நடக்கிற போது அவர் அடுத்தவர்களின் மீது பொறாமை கொள்கிறார். இது முதலாவது காரணி. இரண்டாவது காரணி, கோபம் ஏற்படுவது. ஒருவரின் மீது நமக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவரினுடைய நலவுகளின் மீது நமக்கு பொறாமை ஏற்படும். எனவே தான் ஒரு சகாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டபோது நபி அவர்கள் லா தகுலப், கோபப்படாதே என்பதாக சொன்னார்கள். மீண்டும் மீண்டும் கேட்டார். மீண்டும் மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தகுலப், லா தகுலப், லா தகுலப் என்று 3 முறை உபதேசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என்றால் கோபம் என்பது ஷைத்தானினுடைய மிக முக்கியமான ஆயுதமாக சொல்லப்படுகிறது. ஒரு இடத்திலே ஃபித்னாவை ஏற்படுத்த வேண்டும் என்று ஷைத்தான் நாடுகிற போது அங்கு இருக்கக்கூடிய ஒருவரினுடைய உள்ளத்தில் கோபத்தை ஷைத்தான் ஏற்படுத்தி விடுகிறான். எனவே அடுத்தவர்களின் மீது நாம் கொள்ளக்கூடிய பொறாமைக்கு மிக முக்கியமான இரண்டாவது காரணி கோபம் கொள்வது. மூன்றாவது, ஒருவரை அளவுக்கு அதிகமாக நேசிப்பதும் ஒருவரை அளவுக்கு அதிகமாக வெறுப்பதும் கூட பொறாமை ஏற்படுவதற்குண்டான காரணியாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்பிப் ஹபீபக ஹவுனம்மா வ அப்கில் பகீலக ஹவுனம்மா. அளவுக்கு அதிகமாக ஒருவரை நேசிக்காதீர்கள், ஒரு நாள் அவர் பகைவராக கூடும். அளவுக்கு அதிகமாக அவரை பகைத்துக் கொள்ளாதீர்கள், ஒரு நாள் அவர் நண்பராக கூடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஹ்பிப் ஹபீபக ஹவுனம்மா வ அப்கில் பகீலக ஹவுனம்மா. ஒருவரை அளவுக்கு அதிகமாக நேசித்து விட்டோம் என்று சொன்னால் ஏதாவது சிறிய அளவில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டாலும் கூட அவர் பகிரங்க விரோதியாக மாறிவிடுவார். பிறகு உன்னிடத்தில் இருக்கக்கூடிய எந்த நலவையும் அவர் விரும்ப மாட்டார். உனக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்து விடுவார். பொறாமை எண்ணம் என்பது அங்கே உருவாகிவிடும். பொறாமை ஏற்படுவதற்கான 4வது காரணி என்னவென்று சொன்னால், கெட்ட மனிதர்களால் தூண்டப்படுவது என்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள்.
அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத கத்தாத்துன், கோல் சொல்லி திரிபவர்கள் சுவர்க்கத்தில் நுழையவே மாட்டார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவர்களை பத்தி அங்க சொல்றது, அவங்கள பத்தி இங்க சொல்றது, கணவனை பத்தி மனைவிட்ட சொல்றது, மனைவியை பத்தி கணவன்கிட்ட சொல்றது, அண்ணனை பத்தி தம்பிகிட்ட சொல்றது, தம்பியை பத்தி அண்ணன்ட்ட சொல்றது. ஏன்? தகப்பனை பத்தி பிள்ளைட்டையும் பிள்ளையை பத்தி தகப்பனையும் சொல்லக்கூடிய கோல் மூட்டல்காரர்கள் கூட இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவதற்கான தகுதியையே இழந்து விடுகிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே கெட்ட மனிதர்களின் மூலமாக தூண்டப்படுவது பொறாமை ஏற்படுவதற்கான 4வது காரணியாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். 5வது காரணி போட்டி மனப்பான்மை ஏற்பட்டு விடுவது. போட்டி மனப்பான்மை என்பது மனிதனுடைய இயல்பு. ஆனால் எது அனுமதிக்கப்பட்டது எது அனுமதிக்கப்படாதது என்கின்ற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். சகாபாக்களுக்கு மத்தியிலும் போட்டி மனப்பான்மை இருந்தது மார்க்க விஷயத்தில். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய போட்டி மனப்பான்மை என்பது உலகம் சார்ந்த விஷயங்களில். இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் இருந்த வித்தியாசம். ஏழை சகாபாக்களுக்கு பணக்கார சகாபாக்களின் மீது ஒரு பொறாமை, போட்டி உணர்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிட்டார்கள். பணக்கார சகாபாக்களிடத்திலே செல்வங்கள் நிறைய இருக்கிற காரணத்தினால் நல்வழியில் அவர்களால் அதிகமாக செலவு செய்ய முடிகிறது. எங்களிடத்திலே வசதி வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால் இது போன்ற தான தர்மங்களில் எங்களால் ஈடுபட முடியவில்லை, நன்மையை சம்பாதிக்க முடியவில்லை என்பதாக சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு அமலை சொல்லி தருகிறேன், அதை நீங்கள் செய்தால் அவர்கள் தங்களுடைய தான தர்மங்களின் மூலமாக எந்த நன்மையை சம்பாதிக்கிறார்களோ அதை விட கூடுதல் நன்மையை உங்களால் சம்பாதிக்க முடியும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை ஓதி வாருங்கள். இதை நீங்கள் தொடர்ந்து ஓதி வந்தால் செல்வ தங்களுடைய தான தர்மங்களின் மூலமாக எந்த நன்மையை அடைகிறார்களோ அதை விட கூடுதல் நன்மையை உங்களால் அடைந்து கொள்ள முடியும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் இங்கே கவனிக்க வேண்டியது, அந்த ஏழை சகாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி சொல்லவில்லை, செல்வந்தர்கள் உயர்தரமான வாகனங்களில் பயணிக்கிறார்கள், உயர்தர உணவுகளை உண்ணுகிறார்கள், சந்தோஷமாக நிம்மதியாக சுகபோகமாக வாழுகிறார்கள், ஏழைகளாக இருக்கக்கூடிய எங்களால் அப்படி உயர்ந்த வாழ்வை வாழ முடியவில்லை என்று அவர்கள் கோரிக்கை வைக்கவில்லை. அவர்கள் முறையிட்டது அவர்களை போன்று எங்களால் நன்மையை சம்பாதிக்க முடியவில்லை என்பதுதான். என்று சொன்னால் போட்டி உணர்வு என்பது அனுமதிக்கப்பட்டது மார்க்க விஷயங்களில். இந்த 5 காரணிகள் தான் பொறாமை ஏற்படுவதற்குண்டான மிக முக்கியமான காரணியாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். முதலாவது காரணி, ஷைத்தானின் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே பொறாமை எண்ணம் விதைக்கப்படுகிறது. 2வது காரணி, கோபம் ஏற்படுகிற போது அது விரோதமாக மாறி அந்த விரோதம் என்பது பொறாமையாக மாறுகிறது. ஆக 2வது காரணி கோபம். 3வது காரணி, அளவுக்கு அதிகமாக ஒருவரை நேசிப்பதும் அளவுக்கு அதிகமாக ஒருவரின் மீது விரோதம் கொள்வதும் பொறாமை ஏற்படுவதற்கான 3வது காரணியாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். 4வது, கெட்ட மனிதர்களால் தூண்டப்படுவது. பொறாமைக்காரர்களின் மூலமாகவே பொறாமை தூண்டப்படலாம், கோல்முட்டி திரியக்கூடியவர்களின் மூலமாக பொறாமை தூண்டப்படலாம், கெட்ட எண்ணம் உள்ள ஒருவரின் மூலமாக பொறாமை தூண்டப்படலாம். இது 4வது காரணி. 5வது காரணி, சக மனிதர்களோடு நமக்கு ஏற்படக்கூடிய போட்டி உணர்வு. இந்த போட்டி உணர்வு என்பது பொறாமையாக மாறலாம். ஆக இந்த 5 காரணிகளின் மூலமாகத்தான் நம்முடைய உள்ளத்திலே பொறாமை உணர்வு எழுகிறது என்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னொரு 5 செய்தி, நாம் சிந்தித்தாலும் செயல்பட்டாலும் பொறாமை உணர்வு எழுவதிலிருந்து நம்முடைய உள்ளத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். அதில் முதலாவது செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்கெல்லாம் நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள், அடுத்தவர்களினுடைய குறைகளை ஆராயாதீர்கள், அடுத்தவர்களை இழிவுபடுத்தாதீர்கள், எந்த வகையிலும் அடுத்தவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற பல செய்திகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக குறிப்பிடுவது இதுதான், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் அடியார்கள், நீங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்கின்ற வார்த்தையை அவர்கள் மறவாமல் குறிப்பிடுவார்கள். நாம் அனைவரும் சகோதரர்கள் என்கின்ற இந்த உணர்வு அடுத்தவர்களை இழிவுபடுத்துவதிலிருந்து,
அடுத்தவர்களை குறை காண்பதிலிருந்து, அடுத்தவர்களுக்கு இடையூறு செய்வதிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்கின்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலா தஹாசது, நீங்கள் ஒருவரை ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், வலா தபாகது, ஒருவரை ஒருவர் நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள், வலா தகாதஉ, ஒருவரை ஒருவர் நீங்கள் உறவை முறித்துக் கொள்ளாதீர்கள், கூனு இபாதுல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அல்லாஹ்வினுடைய அடியார்களாக இருங்கள், உங்களுக்குள் சகோதரர்களாக இருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே பொறாமை வராமல் தற்காத்துக் கொள்வதற்கான மிக முக்கியமான முதல் கேடயம், நாம் அனைவரும் அல்லாஹ்வினுடைய அடியார்கள், நாம் அனைவரும் சகோதரர்கள் என்கின்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்வது முதலாவது. இரண்டாவது, பொறாமை ஏற்படுறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மையை தான் தடுத்துக்க முடியுமே தவிர எந்த வகையிலும் நன்மையை அதிகப்படுத்திக் கொள்ள முடியாது என்கின்ற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு பொறாமை உணர்வு என்பது நன்மைகளை தடுக்கும் என்றால், வேதக்காரர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்பதை வேதத்தில் இருந்து படித்து உணர்ந்திருந்தார்கள். நபி அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையில் தன்னுடைய ஊரை துறந்து, தன்னுடைய நாட்டை துறந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு வருவார்கள் என்பதை அறிந்து அங்கு வந்து குடியேறினார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வருகையை மிக துல்லியமாக புரிந்தும் அறிந்தும் தெரிந்தும் வைத்திருந்த வேதக்காரர்கள் அரபு கோத்திரத்திலிருந்து அந்த நபி வந்து விட்டார் என்கின்ற ஒரே காரணத்தினால் அவர்கள் நபி அவர்களை மறுத்து விட்டார். அரபு கோத்திரத்தார்களின் மீது அவர்களுக்கு இருந்த போட்டியும் பொறாமையும், அந்த கோத்திரத்திலிருந்து இறுதி நபி அவதரித்து விட்டார் என்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. எனவே பொறாமை உணர்வு கிடைக்கக்கூடிய ஹிதாயத்தை கூட தடுத்திருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அவர்கள் நபிமார்களை கொலை செய்தார்கள், ஏன் தெரியுமா? பொறாமையின் காரணத்தினால் என்பதாக குறிப்பிடுகிறான். என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைறுகளை அது தடுக்குமே தவிர எந்த வகையிலும் ஹைரை ஏற்படுத்த முடியாது. ஒரு சகாபி சக்கராத்துல இருக்கிறாங்க, மார்க்கத்திற்காக வேண்டி பெரும் பெரும் தியாகம் செய்த சகாபி, தன்னுடைய செல்வத்தை மார்க்கத்திற்காக வேண்டி தந்த சகாபி. அந்த சகாபி இடத்திலே கேட்கப்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எதை ஆதரவு வைக்கிறீர்கள் என்பதாக. அப்போது அந்த சகாபி சொல்லுகிறார், ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் ஆதரவு வைக்கிறேன். மார்க்கத்திற்காக வேண்டி எவ்வளவோ செய்திருக்கலாம், எவ்வளவோ வணக்க வழிபாடுகளில் திளைத்து இருக்கலாம், என்றாலும் கூட நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைப்பது என்பது எந்த முஸ்லிமின் மீதும் நான் பொறாமை கொண்டதில்லை, எந்த முஸ்லிமோடும் நான் விரோதம் பாராட்டியதில்லை, இதைத்தான் அல்லாஹ்விடத்திலே நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். என்று சொன்னால் பொறாமை இல்லாமை என்பது நமக்கு எல்லா வகையிலும் பலனை தரும், பொறாமை ஏற்படுவது என்பது நமக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை தடுத்துவிடும் என்கின்ற புரிதல் அவசியம். இது இரண்டாவது செய்தி. பொறாமையில் இருந்து தன்னை தவிர்த்துக் கொள்வதற்கான முக்கியமான மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, யாருக்கு எது வழங்கப்பட்டாலும் அது அல்லாஹ்வினுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது, அவனுடைய விருப்பப்படிதான் பங்கிடப்படுகிறது என்கின்ற புரிதலை ஏற்படுத்திக் கொள்வது. அல்லாஹ் அதை குர்ஆனிலே சொல்லுகிற போது, நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்வில் அவரவர்களுக்கான வாழ்வாதாரத்தை நாம் தான் பங்கிட்டு தருகிறோம் என்பதாக சொல்லுகிறான். இன்னொரு இடத்தில் அம் யஹ்சுதூனன் நாஸ் அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலி, மக்களுக்கு நாம் வழங்கக்கூடிய அருள் விஷயத்தில் அவர்கள் பொறாமை கொள்கிறார்களா என்பதாக அவனை ஆச்சரிய துணியில் கேட்கிறான். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுவான், குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர். அவன் விரும்பக்கூடியவர்களுக்கு தருகிறான், அவன் விரும்பக்கூடியவர்களிடத்தில் இருந்து பறிக்கிறான், அவன் விரும்பக்கூடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், அவன் விரும்பக்கூடியவர்களை கேவலப்படுத்துகிறான். அனைத்து நன்மைகளும் அவனுடைய கரத்தில் இருக்கிறதே தவிர மற்றவர்களினுடைய ஆளுமையில் இல்லை என்பதாக அவனை குறிப்பிடுகிறான். எனவே பொறாமை கொள்வதிலிருந்து தன்னை தவிர்த்துக் கொள்வதற்கான மிக முக்கியமான மூன்றாவது காரணி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, யாருக்கு எது வழங்கப்பட்டாலும் அது அவனின் நாட்டப்படிதான் வழங்கப்படுகிறது என்கின்ற புரிதல் இது அவசியம். நான்காவது, பொறாமை கொள்வது என்பது மனிதனின் இயல்பு. ஆனால் எந்த அளவிற்கு ஒருவர் பொறாமை கொள்ளலாம் என்பதற்கான அளவீட்டை ஒருவர் புரிந்து கொள்வது. பொறாமை என்பது இயல்புகளில் ஒன்று. அந்த இயல்பு என்பது எந்த அளவிற்கு அனுமதிக்கப்படுகிறது என்று சொன்னால், அவருக்கு கிடைத்தது போன்று எனக்கும் கிடைக்கலாம் என்று எண்ணும் அளவிற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு கிடைத்தவைகள் அவரை விட்டு பறிக்கப்பட வேண்டும், நீங்க வேண்டும் என்று ஆசைப்படும் அளவிற்கு ஒருவருக்கு பொறாமை எண்ணம் மேலெழுந்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில பொறாமை இருந்துச்சு. ஒருத்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல உள்ள பொசசிவ், எல்லா மனைவிமார்களுக்குமே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மேல பொறாமை.
ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு கொஞ்சம் கூடுதல் நெருக்கம் காட்டினார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது பொறாமை. ஏனென்று சொன்னால் எப்போது பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையே உயர்வாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற பொறாமை என்பது எழலாம். ஆனால் அந்த பொறாமை எல்லை கடந்து விடக்கூடாது. எல்லை கடந்து விடக்கூடாது என்று சொன்னால் ஒருவர் இன்னொருவருக்கு தீங்கு இழைப்பது, ஒருவர் இன்னொருவரை குறை காண்பது, ஒருவர் இன்னொருவரை இழிவுபடுத்துவது என்கின்ற அடிப்படையில் அவர்களுடைய பொறாமை வளரவில்லை. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட ரசூலுல்லாஹ் நெருக்கமா இருக்கிற மாதிரி நம்ம கிட்டயும் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களே தவிர ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கம் முறிந்து போக வேண்டும் என்று எந்த மனைவிமார்களும் ஆசைப்படவில்லை. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சோதனை தான் அவர்கள் இட்டுக்கட்டப்பட்ட சோதனை. தவறான பெண் என்று சித்தரிக்கப்படுகின்ற ஒரு சோதனை. மற்ற மனைவிமார்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஹஜ்ரத் ஆயிஷாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதாக. ஒருவருக்கு 2 மனைவி இருந்து ஒருவரை பற்றி பேசுவதற்குண்டான சந்தர்ப்பம் இன்னொருவருக்கு கிடைத்தது என்று சொன்னால் அவர் அதை எப்படி பயன்படுத்திக் கொள்வார் பொதுவாக. ஆனால் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது மற்ற மனைவிமார்களுக்கு பொறாமை இருக்கிறது. ஆனால் அவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த மனைவிமார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், கடுகளவும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது நீங்கள் குறை காண தேவையில்லை. அவர்களினுடைய பரிசுத்தத்திற்கு நாங்கள் அனைவரும் சாட்சி என்பதாக சொன்னார். கடுகளவும் அவர்களின் மீது நீங்கள் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. அவர்களுடைய பரிசுத்த தன்மைக்கு நாங்கள் அனைவரும் சாட்சி என்பதாக சொன்னார்கள். என்று சொன்னால் அவர்களுக்கு அவர்களின் மீது பொறாமை இருந்தாலும் கூட அந்த பொறாமை என்பது எல்லை கடந்து விடவில்லை. இது 4வது. 5வது, பொறாமை எண்ணம் ஏற்படுகிறது என்றால் யாரின் மீது பொறாமை ஏற்படுகிறதோ அவரின் மீது நல்லெண்ணம் கொள்ளுவது. இது பொறாமையில் இருந்து தன்னை தடுத்துக் கொள்வதற்கான மிக அற்புதமான ஒரு அம்சம். இது அவரை பத்தி யாராச்சும் தப்பா பேசினா கூட உங்களுக்கு தெரியலங்க அவர் நல்ல மனிதர் அப்படின்னு சொல்றது, நாமளே அவரை பத்தி உயர்வாக பேசுறது, நாமளே அவருக்காக வேண்டி துவா செய்யறது. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு துவாவை சொல்லி தருவார்கள். நீங்கள் இப்படி துவா செய்யுங்கள், ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும், போக போக அது இலகுவாகிவிடும், அனைத்து வகையான நன்மைக்கும் அது காரணியாகிவிடும் என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு துவாவை சொல்லுவார்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னி மின் ஃபضலிக் வ பாரிக் லஹு. இந்த துஆவை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னி மின் ஃபضலிக், யா அல்லாஹ் உன்னுடைய அருளை கொண்டு எனக்கு வழங்கு, வ பாரிக் லஹு அவருக்கு நீ பரக்கத்து செய் என்பதாக. யார் மீது உங்களுக்கு பொறாமை ஏற்படுகிறதோ அவருக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். எந்த விஷயத்தில் பொறாமை ஏற்படுகிறதோ அது உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் அவரிடத்தில் முறையிடுங்கள் என்கின்ற அற்புதமான ஒரு துவா. அவருக்கு மட்டும் துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னா கூட மனசு இடம் தர மறுக்கும் இல்லையா? அவருக்கு பரக்கச்சை, அவருக்கு பரக்கச்சை, அவருக்கு பரக்கச்சை, அப்ப எனக்கு என்கின்ற எண்ணம் எழலாம். எனவே இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக அந்த துஆவை சொல்லுகிறார்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னி மின் ஃபضலிக், யா அல்லாஹ் உன்னுடைய அருளை கொண்டு எனக்கு வழங்கு, வ பாரிக் லஹு அவருக்கும் நீ பரக்கத்து செய் என்பதாக துஆ செய்யுமாறு இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக பொறாமை குணத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த 5 வகையான காரணிகளை அறிஞர்கள் நமக்கு வரிசைப்படுத்தி தருவார்கள். முதலாவது, நாம் அனைவரும் அல்லாஹ்வினுடைய அடியார்கள், ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்கின்ற புரிதல் வேண்டும். இரண்டாவது, பொறாமை குணத்தின் மூலமாக நன்மைகளை தடுத்துக் கொள்ளத்தான் முடியுமே தவிர எந்த நன்மையையும் அதிகரித்துக் கொள்ள முடியாது. இரண்டாவது. மூன்றாவது, யாருக்கு எது வழங்கப்பட்டாலும் சரி அது அல்லாஹ்வினுடைய நாட்டப்படியும் அவனுடைய விருப்பப்படியும் தான் பங்கிடப்படுகிறதே தவிர அது யாருடைய தனிப்பட்ட திறமையால் வழங்கப்படுவதில்லை என்கின்ற புரிதலை ஏற்படுத்திக் கொள்வது, இது மூன்றாவது. நான்காவது, பொறாமைப்படுவது என்பது மனித இயல்புகளில் ஒன்று. ஆனால் அவருக்கு கிடைத்தது போன்று எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அவருக்கு கிடைத்தவை பறிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவது அனுமதிக்கப்படாதது. எனவே பொறாமைப்படுவதற்கான அளவுகோலை புரிந்து கொள்வது, இது நான்காவது. ஐந்தாவது, யார் மீது பொறாமை வருகிறதோ அவர் விஷயத்தில் நல்லெண்ணம் கொள்வது, அவரை நாமே புகழ்ந்து பேசுவது, அவரை நாமே குறை காணாமல்
இருப்பது, யாராவது குறை பேசினாலும் கூட அவ்வாறு பேச வேண்டாம் என்று நாமே மறுதலித்து விடுவது. ஆக இந்த 5 காரணிகளை அறிஞர்கள் சொல்லி பொறாமையிலிருந்து உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்வார்கள். இன்னொரு 2 விஷயத்தை சொல்லி முடிவுக்கு வந்துடுறேன். என்ன 2 விஷயம் அப்படின்னா, பொறாமையிலிருந்து தன்னை எப்படி தற்காத்துக் கொள்வது. முன்னாடி சொன்னது பொறாமைப்படாமல் தன்னை தற்காத்துக் கொள்வது. இப்ப சொல்வது மற்றவர்கள் பொறாமை கொள்ளுகிற போது அந்த தீங்கிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வது என்பது முதலாவது விஷயம். அல்லாஹ்விடத்திலேயே பாதுகாப்பை தேடுவது. மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைப்படக்கூடியவர்கள் பொறாமைப்படுகிற போது ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, இரவு தூங்கும் போது குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 2ஐயும் தொடர்ந்து நீங்க ஓதிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு யார் பொறாமைப்பட்டாலும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. யாராவது நம் மீது பொறாமைப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்தால் அவர் அதிகமாக இந்த 2 சூறாக்களை ஓதிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் உங்களுக்கான பாதுகாப்பை வழங்கி விடுவான். இது முதலாவது. இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு சகாபி குளிச்சுக்கிட்டு இருப்பாரு, அந்த வழியா இன்னொரு சகாபி போவாரு. அவருடைய உடல் அமைப்பை பார்த்து அவர் சொல்லுவாரு, இவ்வளவு அழகான உடல் மேனியை நான் பார்த்ததில்லை என்பதாக சொல்லுவார். இவர் சொன்ன மாத்திரத்திலேயே அவர் மயங்கி விழுந்து விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தி சொல்லப்படுகிற போது நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பார்வைகளால் உங்களின் சகோதரர்களை கொல்லாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் வியப்பூட்டினாலோ அல்லது மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலோ பாரக்கல்லாஹ் என்பதாக சொல்லிக் கொள்ளட்டும். ஏனென்றால் அந்த பார்வையினால் ஏற்படக்கூடிய தீங்கை அவருடைய இந்த வார்த்தை தடுத்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது அடுத்தவங்க விஷயத்துல மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றை பார்க்கிற போதெல்லாம் பாரக்கல்லாஹ் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். ஒரு அழகான வாகனத்தை வாங்கணும், பார்க்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்குது, பாரக்கல்லாஹ் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்ள வேண்டும். அழகான முறையில் வீட்டை வாங்கினோம், வீட்டை கட்டினோம், பார்க்கிற போது மகிழ்ச்சி அளிக்கிறது, பாரக்கல்லாஹ் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள் பேசுகிற போது மனசு மகிழ்கிறது, பாரக்கல்லாஹ் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். பொறாமையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். பொறாமை இல்லாத இந்த உள்ளம் இருக்கிறது, இதுதான் தூய்மையான உள்ளம். இந்த தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் தான் சுவர்க்கத்தில் நுழைவதற்கான தகுதியை பெறுகிறார்கள். அவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய வலப்புறத்தில் அமர்ந்து கண்ணியப்படுத்தப்படுகின்ற தகுதியை பெறுகிறார்கள். அந்த உள்ளம் கொண்டவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய அருளுக்கு எல்லா வகையிலும் தகுதி உள்ளவர்களாக ஆகிறார்கள். எனவே பொறாமை இல்லாத தூய்மையான உள்ளத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இம்மை மறுமையினுடைய வெற்றியை நமக்கு தந்தருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக. ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன் ஹபீபல்லாஹ்